இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் தான் வந்து பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் below represent functions. Give reason for your answer concerning each graph. அதாவது நம்மளுக்கு வந்து 4 ஈக்குவேஷன் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ரீசனும் எழுதணும். ஓகேவா, ரீசனும் எழுதணும். ஸோ வாங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட டயக்ராம் இதுதான். ஸோ வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அந்த கிராஃபில் நம்ம இந்த பக்கம், அதாவது இங்கே தானே இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்து போட போகிறோம். ஸோ அந்த வேர்ட்டிக்கல் லைன் எத்தனை பாயிண்ட் வந்து டச் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ரீசன் எழுத போகிறோம். எக்ஸாம்பிளுக்காக இப்படி ஒன்று போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் இங்கே ஸோ இங்கே ஒரு வேர்ட்டிக்கல் லைன் போட்டேன் அப்படின்னா 1 2 3 பாயிண்ட்ஸில் டச் ஆகுது. அப்போ நம்ம அதுக்கு ரீசன் எழுதணும். 3 பாயிண்ட்ஸில் டச் ஆகுது அந்த கிராஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீசன் எழுதணும். ஸோ இவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கிராஃப் நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னா அது ஃபங்க்ஷன். ஸோ 1 or 2 3 அதுக்கும் மேலே வந்து இருந்துச்சுன்னா இது நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்லி முடித்தேன். சம்முக்கு போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சைடு இது இருக்கிறதுனால நம்ம வேர்ட்டிக்கல் லைனாக இங்கே தான் வந்து போடணும். அப்போது இங்கே ஓகேவா? ஸோ இது எத்தனை பாயிண்ட்டில் டச் ஆகுது? 1 2. இது வந்து 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகுது. நான் என்ன சொன்னேன்? ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். 1 or 2 அதுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசன் எழுத போகிறோம். ஸோ இப்போ இந்த சம்க்கு ரீசன் எழுதியிருக்கேன் பாருங்கள். வேர்ட்டிக்கல் லைன்ஸ் டச் த கிராஃப் அட், அதாவது அந்த வேர்ட்டிக்கல் லைன்ஸ் இந்த கிராஃபை எத்தனை பாயிண்ட்டில் டச் பண்ணுது அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ். டச் த கிராஃப் அட் 2 பாயிண்ட்ஸ். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். 2 பாயிண்ட்ஸ் அதாவது அதுக்கு மேலே டச் பண்ணால் இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட் டச் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் போகலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதுக்கும் ஒரு கிராஃப் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வேர்ட்டிக்கல் லைன்ஸு இந்த பக்கமும் போட்டுக்கலாம், இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சைடு இது இருந்ததுனால நம்ம இந்த பக்கம் போட முடியாது. ஸோ அந்த பக்கம் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம இந்த 2 பக்கத்துலேயும் ஏதாச்சும் ஒன் சைடு தான் போடணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாயிண்ட், அதுக்கு மேலே இங்கே கீழே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கிட்ட ஒரு லைன் போட்டாலும் நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் தான் வரும். ஸோ இங்கே லைன் போடக்கூடாது, பட் இங்கே போட்டாலும் ஒரு பாயிண்ட் தான் வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த வேர்ட்டிக்கல் லைன் வந்து எத்தனை பாயிண்ட்டில் டச் ஆகுது அப்படின்னா ஒன் பாயிண்டில் தான் டச் ஆகுது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அதுக்கு ரீசன் எழுத போகிறோம். ஸோ வேர்ட்டிக்கல் லைன்ஸ் த கிராஃப் at 1 point, therefore it is a function. ஓகேவா? vertical lines touch the graph at 1 point, therefore it is a function. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ் மாதிரி அந்த கிராஃபில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வேர்ட்டிக்கல் லைன்ஸை 2 சைடும் வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு வரைஞ்சிக்கலாம், இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த சைடு வரைஞ்சிக்கிறேன். வேணாம். ஸோ இந்த சைடு வரைஞ்சிக்கிறேன். ஸோ வேர்ட்டிக்கல் லைன்ஸை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இந்த சைடும் டச் ஆகுதுல, அப்போ 2. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 3. ஸோ ஒரு பாயிண்ட் இருந்தால் தானே அது ஃபங்க்ஷன். ஸோ 2க்கும் 3க்கும் மேலே போச்சுன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ நம்ம வந்து ரீசன் என்ன எழுதணும்னா இது வந்து vertical lines touch the graph at 3 points, so hence it is not a function அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இதுதான் ரீசன். vertical line touch the graph at 3 points, so hence it is not a function அப்படின்னு வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேர்ட்டிக்கல் லைன்ஸை நான் வந்து இந்த சைட் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எத்தனை பாயிண்ட்டை டச் பண்ணுது அப்படின்னா 1 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம ரீசன் எழுத போகிறோம். என்ன அப்படின்னா வேர்ட்டிக்கல் லைன்ஸ் touch the graph at
1 point. So therefore it is a function. ஸோ இப்படி தான் எழுத போகிறோம். இதுதான் வந்து ரீசன். ஸோ அவ்வளோதான் அந்த சம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.